அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, இந்த நேரத்திலே நாம் இறையச்சத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் இறையச்சதாரிகளுக்கு அல்லாஹுவால் வழங்கப்படுகின்ற வெற்றிகள் சம்பந்தமாக திருமறை குர்ஆன் என்ன பேசுகின்றது என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை பற்றி என்ன வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறையச்சத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அடிபணிந்தவர்களாக, அதே போன்று அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட பாவங்களை விட்டும் நாம் விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே இறையச்சம் என்பது ஒன்று இருக்குமாக இருந்தால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் பாவத்திலிருந்து விலகக்கூடியவர்களாகவும் நாம் மாற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த இறையச்சம் சம்பந்தமாக திருமறை குர்ஆனிலே அதிகமாக நம்மை பார்த்து பேசக்கூடிய வசனங்கள் இருக்கின்றது. யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இப்படி திருமறை குர்ஆனிலே அல்லாஹுவை பயந்தவர்களாக இறையச்சத்தோடு வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா அதிகமாக திருமறை குர்ஆன் நெடுகிலும் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். நமது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த இறையச்சத்தை அருமை சஹாபாக்களுக்கு அதிகமான இடங்களிலே போதித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உரை நிகழ்த்துகின்ற பொழுது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய உரைகளை பார்க்கின்ற பொழுது இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, இறையச்சத்தை பற்றி பேசக்கூடிய செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரைகளிலே நாம் காண முடியும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு உரையை மக்களுக்கு நிகழ்த்தும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவசனத்தை, இறையச்சத்தை சொல்லக்கூடிய வசனங்களை கூட ஆரம்பமாக ஓதி காண்பிப்பார்கள். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும், மக்களே, உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தானே அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயப்படுகின்ற விதத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் நேர்மையானதையே பேசுங்கள் என்பதை, அந்த இறையச்சத்தை சொல்லக்கூடிய வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி தோழர்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுது இறையச்சமாக இருங்கள், அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்திகளை நாம் நபிமொழியிலே பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அதிகமான நபிமொழியிலே நாம் பார்க்கின்ற பொழுது
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இறையச்சத்தை ஊட்டுவார்கள். தனிப்பட்ட முறையிலே சில சஹாபிகள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை பார்த்து இத்தகுல்லா, நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறையச்சத்தை பற்றி சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்திகள் ஏராளமான நபிமொழிகளிலே நாம் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதிலே ஒரு நபிமொழிதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது சஹாபாக்களிடத்திலே இருக்கக்கூடாத பண்புகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்படி லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், வலா தனாஜசு, நீங்கள் பொருட்களை வாங்குகின்ற எண்ணம் இல்லாமல் மற்றவர்கள் பொருள்களை வாங்குவதற்காக வேண்டி விலையை உயர்த்தி விடாதீர்கள், வலா தபாகலு, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், வலா ததாபரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் வெறுக்காதீர்கள், வெறுப்புணர்வோடு இருக்காதீர்கள், வலா யபி பஅதுக்கும் அலா பைஇ பஅலின், உங்களில் சிலர் வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த நேரத்திலே அவர்களுடைய வியாபாரத்திலே நீங்கள் தலையிட்டு குறுக்கிட்டு அவர்களிடத்திலே வியாபாரம் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் இருங்கள். அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லிமோ, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான். லா யظ்லிமுஹு, அவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யஹ்துலுஹு, அவன் அவனுக்கு மோசடி செய்ய மாட்டான். வலா யஹ்கிருஹு, அவன் அவனை இழிவுபடுத்த மாட்டான், பரிகாசம் செய்ய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருவரிடம் இருக்கக்கூடாத செயல்பாடுகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபி தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு, அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா, நபிகளார் தன்னுடைய நெஞ்சின் பக்கம் சைகை செய்து, இறையச்சம் இதோ இங்கே இருக்கின்றது, உள்ளத்தில் இருந்து வர வேண்டும், இறையச்சம் இதோ இங்கே இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 3 முறை கடைசியாக இறையச்சம் இங்கே இருக்கிறது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உள்ளத்தை காண்பித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இறையச்சத்தை பற்றி வலியுறுத்தியதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், இறையச்சதாரிகளாக நீங்கள் இருங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு இறையச்சத்தை பற்றி நபிகளார் எச்சரிக்கை செய்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்த செய்தியை நம்ம பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்திலே சிறந்த மனிதராக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா நற்குணத்திற்கே முன்னுதாரணமாக நபிகளாரை சொல்லுகின்றான். ரஹ்மத்துன் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகளார் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியாக, அவருடைய கட்டளையை உடனே எடுத்து நடக்கக்கூடிய நபியாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத ஒரு நபியாக இருந்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அதிகமாக தனக்கு இறையச்சத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்த நபிமொழிகளை நாம் பார்க்க முடிகின்றது. இது என்ன செய்தி? ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்களாம். எப்படி?
அல்லாஹும்ம ஆத்தி நப்சி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு இறையச்சத்தை வழங்குவாயாக. வஸக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக. அந்த கைரு மன் ஸக்காஹா, அதனை தூய்மைப்படுத்துபவர்களிலே நீதான் சிறந்தவனாக இருக்கிறாய். அந்த வலியுவா, நீதான் அதனுடைய பொறுப்பாளனாக இருக்கிறாய். மௌலாஹா, அதனுடைய எஜமானனாக இருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தனக்கு இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தன்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சம் வர வேண்டும், தான் அல்லாஹ்வை அஞ்சியவனாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக வாழ வேண்டும். அப்பதான் எல்லா பாவங்களிலே இருந்தும் தவிர்ந்து வாழ முடியும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறையச்சத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வேண்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போல இன்னொரு செய்தியிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதுவும் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி? அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, நான் உன்னிடத்திலே நேர்வழியை வேண்டுகின்றேன். வத்துகா, இறையச்சத்தை உன்னிடத்திலே வேண்டுகின்றேன். வல் அஃபாஃப, சுய கட்டுப்பாட்டை நான் வேண்டுகின்றேன். வல் கினா, போதும் என்ற மனதை நான் உன்னிடத்திலே வேண்டுகின்றேன். எனக்கு நேர்வழியை தா, எனக்கு இறையச்சத்தை தா, எனக்கு சுய கட்டுப்பாட்டை தா, போதும் என்ற மனதை தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக திகழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடியவர்களாக இருந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு இறையச்சத்தோடு இருங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருங்கள் என்று அதிகமான நேரங்களிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தனது உள்ளத்திற்கு இறையச்சம் வேண்டும் என்று பிரார்த்தித்து இருக்கின்ற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி பிரார்த்தித்தாங்க? ஏன் இறையச்சம் உள்ளத்துக்கு ஏற்படுத்தித்தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள்? சஹாபாக்களுக்கு இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏன் இறையச்சத்தோட இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உபதேசம் செஞ்சாங்கன்னா சொன்னா, இது எல்லாம் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பண்புகளிலே மிகச்சிறந்த பண்பு இறையச்சம்தான். இறையச்சத்தை தான் அல்லாஹ் தஆலா விரும்புவான். இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக இறையச்சத்தை வேண்டி இருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு இறையச்சமாக இருங்கள் என்று போதித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறையச்சம் என்பதுதான் சிறந்தது என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தின் மூலமாக, திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது என்ன சம்பவம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 1523வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யமன்ல உள்ளவர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வருவார்கள். அப்ப இவர்கள் அங்கிருந்து இங்கு வருகின்ற பொழுது அவங்க பயணத்திலே சாப்பிடுவதற்காக வேண்டி அவர்கள் உணவுகளை எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள். மக்காவுக்கு வருவதாக இருந்தால் ஒட்டகத்திலோ அல்லது குதிரையிலோ அல்லது அந்த காலத்துல நடந்துதான் வரணும். அப்ப தொலை தூரத்தில் இருந்து மக்காவுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் சாப்பாடு அவர்களோடு உணவுகளை எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா,
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படி யமன் வாசிகள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வருவார்கள். ஆனால் வலா யதஸவ்வதுன, அவர்கள் பயணத்திற்கான அந்த பொருட்களை தயார்படுத்தி கொண்டு வர மாட்டார்கள், அவங்க உணவுகளை கொண்டு வர மாட்டார்கள். அதுல வேற அவங்க எப்படி சொல்லிட்டு வருவாங்களா, நஹ்னுல் முத்தவக்கிலூன், நாங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்களாக அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மக்காவுக்கு யமனில் இருந்து ஹஜ் செய்ய வருவார்கள். இங்க சாப்பாடு எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. அல்லாஹ் மீது பொறுப்பை சாட்டிட்டு இங்க வந்தா இங்க வந்து என்ன செய்வாங்க, ஃபைதா கதிமு மக்கத்த சஅலுன் நாஸ், அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் மக்களிடத்திலே அவர்கள் கையேந்துவார்கள். அவங்க மக்களிடத்திலே யாசகம் கேட்டு உணவுகளை யாசகம் கேட்டு அவர்கள் உண்பார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம்? வமா தஃஅலூ மின் கைரின், நீங்கள் நன்மையில் எதை செய்தாலும் யஅலமுஹுல்லாஹு, அல்லாஹ் தஆலா அறிந்து கொள்வான். வதஸவ்வது, நீங்கள் பயணத்திற்கான பொருட்களை தயார்படுத்தி கொண்டு வாருங்கள். மக்காவுல வந்து யாசகம் கேட்காதீங்க. நீங்க யமன்ல இருந்து வருகின்ற பொழுது உங்களுடைய உணவுப் பொருட்களை உங்களோடு நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, ஃபஇன்ன கைர ஸாதி, நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகின்ற பொருட்களிலே சிறந்தது எது தெரியுமா? கட்டுச்சாதனத்திலே சிறந்தது எது தெரியுமா? அத்தக்வா, தக்குவாதான் சிறந்தது, இறையச்சமோடு இருப்பதுதான் சிறந்தது என்ற அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த வசனம் அருளப்பட்டது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வின் மீது யமன் வாசிகள் தவக்குல் வைத்து அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில அவங்க மக்காவுக்கு எந்த பொருள்களையும் உணவுப் பொருட்களை எடுத்து வராமல் அங்கு போய் அங்க யாசகம் கேட்கக்கூடிய நிலையில இருந்ததை அல்லாஹ் தஆலா தடுத்து, எப்பா நீ வரும் பொழுது அங்க இருந்து வரும் பொழுது கட்டுச்சாதனத்தை எடுத்துட்டு வா, உணவுப் பொருட்களை தயார்படுத்தி கொண்டு வா, உன்னோடு வருகின்ற பொழுது நீ சாப்பிடுவதற்கு உணவுப் பொருட்களை தயார்படுத்தி கொண்டு வா, வெறுங்கையோட நீ வந்துடாத அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அதெல்லாம் சிறந்தது கிடையாது. ஆனால் சிறந்தது எது? இறையச்சம்தான். உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம், இறையச்சம் இருக்க வேண்டும், அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே வலியுறுத்தி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பண்புகளிலே அல்லாஹ்வை அஞ்சுவது, இறையச்சம்தான் மிகச்சிறந்த பண்பு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த திருமறையின் மூலம் உணர்த்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த அளவுக்கு இறையச்சத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இறையச்சதாரிகளுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய வெற்றி யாருக்கு கிடைக்கும்? இறையச்சதாரிகளுக்கு தான் வெற்றி இருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரத்துன் நபா என்ற அந்த அத்தியாயத்திலே 31வது வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக முத்தகீன்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது இறையச்சதாரிகளுக்குத்தான் வெற்றி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன வெற்றிகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது? இறையச்சதாரிகளுக்கு
அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு என்னென்ன வெற்றிகள் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மாயிதா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் 27வது வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வது யாரிடத்திலே இருந்து? இறைவனை அஞ்சக்கூடியவர்களிடமிருந்து, தக்வாதாரிகளிடமிருந்துதான் அல்லாஹ் தஆலா அவர்களிடமிருந்து வருகின்ற செயல்களை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். நீ பணக்காரனா இருக்கிறவனுடைய செயலை அல்லாஹ் தஆலா பணத்தை வைத்து ஒரு செயலை ஏற்றுக்கொள்வதில்லை. பதவியில இருப்பதை வைத்து பெரிய சிறப்பிற்குரியவர்களாக இருப்பவர்களை வைத்தெல்லாம் அல்லாஹ் தஆலா செயல்களை ஏற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ் தஆலா யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்கின்றான் என்று சொன்னால், நம்முடைய செயல்கள் 20 வருஷம் 40 வருஷம் தொழுதிருப்போம், ஹஜ்ஜு செய்திருப்போம், நோன்பு நோற்றிருப்போம், ஜக்காத்து செய்திருப்போம், இதெல்லாம் இறையச்சம் இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய முகத்திலே சுருட்டி எறிந்து விடுவான். அல்லாஹ் தஆலா யாரிடத்திலே இருந்து இதெல்லாம் ஏற்றுக்குவான்னு சொன்னா, இறையச்சதாரிகளிடம் இருந்துதான். இறையச்சத்தோடு தொழுகைதான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். இறையச்சத்தோடு செய்த ஹஜ்ஜு தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். இறையச்சத்தோடு செய்த 1 ரூபாயாக இருந்தாலும் செய்த தர்மம் இறையச்சத்தோடு இருந்தால்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் கோடிக்கணக்கில் இறையச்சம் இல்லாமல் நாம் கோடிக்கணக்கில் தர்மம் கொடுத்தாலும் சரி, இறையச்சம் இல்லாமல் நம்முடைய பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு நாம் தொழுதாலும் சரி, நாம் என்ன செய்தாலும் இறையச்சத்தோடு செய்தால்தான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப இறையச்சதாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே நாம் இறையச்சத்தோடு செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லாஹ் நம்மிடத்திலே இருக்கின்ற இறையச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அதை அழகாக தெளிவுபடுத்தி சொல்லுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது 2564வது செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும். ஏன்பா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவமைப்பை பார்ப்பது கிடையாது. நீ குட்டையா இருக்கிறையா, நீ நெட்டையா இருக்கிறையா, உன்னுடைய ஊனமாக இருக்கிறையா, உன்னுடைய உருவம் அழகாக இருக்குதா, இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா பார்ப்பது கிடையாது. அம்வாலிக்கும் உங்களுடைய சொத்துக்களையும் இறைவன் பார்ப்பது கிடையாது. நீ எத்தனை கோடி வைத்திருக்கிறாய், நீ எத்தனை மாளிகைகள் வைத்திருக்கிறாய், இப்படி அல்லாஹ் தஆலா உன்னுடைய சொத்துக்களையும் இறைவன் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? வலக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய செயல்களையும் குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களையும் தான் இறைவன் பார்க்கிறான். நீ இறையச்சத்தோடு செய்கின்றாயா? நீ அல்லாஹ்வை அஞ்சிய தக்வாவோடு உன்னுடைய செயல்பாடுகளை நீ செய்கின்றாயா, அப்படி வாழ்கின்றாயா என்று அல்லாஹ் தஆலா உள்ளங்களை தான் பார்க்கிறான். கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து வைத்திருப்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. நம்முடைய உருவமைப்புகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா பார்த்து நம்முடைய செயல்களை எல்லாம் ஏற்றுக்கிறதில்லை. நீ ஊனமாக இருந்தாலும் சரி, உடலிலே குறையுள்ளவனாக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, 3 வேளை உனக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாத மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உன்னிடத்திலே உன்னுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான். இறைவனை நீ அஞ்சித்தானா செய்கிறாய் என்று உள்ளத்தை பார்த்துத்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். இறையச்சதாரிகளிடம் இருந்துதான் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பதை
அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், என்ன சொல்லுகின்றான்? வத்தகுல்லாஹ வஅலமு, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹு தஆலா இறைச்சதாரிகளுடன் தான் இருக்கிறான். பக்கரா 194வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஏன்பா அல்லாஹு தஆலா யாரோட இருக்கிறான் தெரியுமா? மஅல் முத்தகீன், இறைச்சதாரிகளோடு தக்வாதாரிகளோடு தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான். அல்லாஹ் அவர்களோட இருக்கிறான்டா என்ன? அல்லாஹு தஆலா அவர்களுடைய கஷ்டத்திலே உதவி செய்வான், அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவான். அல்லாஹு தஆலா அவர்களோடு இருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பான், அல்லாஹு தஆலா உதவி செய்வான் என்பதை அல்லாஹு தஆலா மஅல் முத்தகீன், முத்தகீன்களோடு தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். இதை ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலே இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் காபிர்களால். நபிகளாரை கொலை செய்வதற்கு அங்கும் இங்குமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். நபிகளார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருவரும் சேர்ந்து வருகின்ற பொழுது எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். நபிகளார் சவுர் குகையிலே போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவர்களும் அங்கு ஒளிந்து கொள்கின்றார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். மேலே பார்த்தால் இவங்க கீழே குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், மேலே எதிரிகள் நிற்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மேலே இருக்கிறவன் கீழே பார்த்தான் என்று சொன்னால் நம்மை கண்டு விடுவான், நம்முடைய கதை முடிஞ்சிரும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா வன்னுக யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நம்மோடு அல்லாஹு தஆலா அல்லாஹு சாலிசுஹுமா, இறைவன் மூன்றாவதாக இருக்கிறான், நம்ம ரெண்டு பேரும் மட்டுமில்லை அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் எதிரிகள் நபிகளாரை கொலை செய்ய வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கிவிட்ட பொழுது அல்லாஹு தஆலா உதவி செய்து காப்பாற்றுகிறான். அதை அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகின்றான் என்றால், தௌபா என்ற அத்தியாயத்திலே 40வது வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபக்கத் நஸரஹுல்லாஹு இத் அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் அவரை அவருடைய ஊரிலிருந்து வெளியேற்றிய பொழுது ஃபக்கத் நஸரஹுல்லாஹு அல்லாஹு தஆலா உதவி செய்தான். இது ஹுமா ஃபில் கார், அவர்கள் இருவரும் குகையிலே இருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற பொழுது அபூபக்கர் ரலி அவர்கள் எதிரிகள் பார்த்து விடுவார்கள் என்று பயந்த பொழுது இது யகூலு லி சாஹிபிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழருக்கு அபூபக்கர் ரலி அவர்களுக்கு கூறுகின்றார்கள், லா தஹ்சன், அபூபக்கர் அவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், மஅனா இறைவன் எம்மோடு இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மோடு இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? உதவி செய்கிறான். எப்படி அந்த உதவியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்? ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனதஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய அமைதியை நபிகளார் மீது அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் பார்க்காத விதத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய படையை கொண்டு அவரை நபிகளாரை உறுதிப்படுத்தினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் எம்மோடு இருக்கின்றான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய அமைதியை இறக்கி படையை அனுப்பி அவர்கள் தெரியாத விதத்திலே எதிரிகளிடமிருந்து காப்பாற்றியதை உதவியதை அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா முத்தகீன்களோடு இருக்கின்றான் என்று சொன்னால், இறையச்சதாரிகளோடு இன்னல்லாஹ மஅல் முத்தகீன் இறையச்சதாரிகளோடு இருக்கின்றான் என்று சொன்னால் கஷ்டங்களிலே உதவி செய்வான். அல்லாஹ் தஆலா துன்பத்திலே துயர் நீக்குவான். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை அவனுடைய கருணையை அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை அவனுடைய கருணையை வழங்குவான். அவை இறையச்சதாரிகளோடு அல்லாஹ் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இறையச்சதாரிகளுக்கு கிடைக்கும் என்பதை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே போல அல்லாஹ் தஆலா இந்த இறைச்சதாரிகளோடு இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். சூரா ஜாசியாவிலே 19வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், இன்னஹும் லன் யுக்னு அன்க மினல்லாஹி ஷையா. நபியே, இந்த காபீர்கள், இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ்விடமிருந்து சிறிதளவும் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். வ இன்னல் ஸாலிமீன பஅதுஹும் அவுலியாஉ பஅத். இந்த அநியாயக்காரர்கள் அவர்களில் சிலருக்கு நண்பர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் வல்லாஹு வலியுல் முத்தகீன், அல்லாஹ்வே இறையச்சதாரிகளுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இறையச்சதாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பாளனாக இருக்கிறான் என்பதை கூட அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அப்ப அன்பிற்குரியவர்களே, நாம் இறையச்சம் உடையவர்களாக இருக்கின்ற பொழுது, முத்தகீன்களாக தக்வாவோடு நாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நம்மோடு இருப்பான். அல்லாஹ் தஆலா நமக்கு வழியாக பாதுகாவலனாக பொறுப்பாளனாக இருப்பான் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக இந்த இறையச்சதாரிகளுக்கு என்ன கிடைக்கிற வெற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா இறையச்சதாரிகளை விரும்புகிறான். சூரா ஆல இம்ரானிலே 76வது வசனமாக இடம்பெறுகின்றது, அல்லாஹ் தஆலா யுஹிப்புல் முத்தகீன், இறையச்சதாரிகளை அல்லாஹ்வை அஞ்சுபவர்களை அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா இறையச்சதாரியை விரும்புகின்றான் என்று சொன்னால் அதை விட இறைவனுடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரண ஒரு விஷயமா? அல்லாஹ்வுடைய நேசம் அன்பு கிடைத்தாத்தானே நம்ம வெற்றி பெற்று விடலாம். அப்ப இறையச்சதாரிகளை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி கட்டளையிடுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 6040வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா அஹப்பல்லாஹு அபதன், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விரும்பி விட்டான் என்று சொன்னால் நாவா ஜிப்ரீலை அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், ஜிப்ரீலே இன்னாரை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஃபஅஹிப்பஹு, ஆகவே நீங்களும் அவரை விரும்புங்கள், நேசியுங்கள். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விரும்புவார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வானத்தில் உள்ளவர்களுக்கும் போய் சொல்லுங்க, இந்த மனிதரை அல்லாஹ் விரும்புகிறான்,
அதால நீங்களும் விரும்புங்கள் என்று சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொன்ன பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ள வானவர்களை அழைத்து, அஹ்லி ஸமாஇ வானத்தில் உள்ளவர்களை அழைத்து அவங்க சொல்லுவாங்க, எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், இன்னாரை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான், விரும்புகின்றான், ஃபஅஹிப்புஹு, நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும். அப்ப அவர்களும் நேசிப்பார்கள். ஃபயுஹிப்புஹு அஹ்லு ஸமாஇ, வானத்தில் உள்ளவர்களும் அந்த இறைவன் நேசித்த மனிதனை நேசிப்பார்கள். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சும்ம யூதஉ லஹுல் கபூலு ஃபீ அஹ்லில் அர்தி, பூமியிலே உள்ளவர்களுடைய உள்ளத்திலே இவரை விரும்பக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா பூமியில் உள்ளவர்களுடைய உள்ளத்திலே விருப்பத்தை ஏற்படுத்துவான், மஹப்பத்தை ஏற்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய வகையில இருக்கின்றது. ஒருவர் இறையச்சதாரியாக இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு பயந்தவராக, பாவங்களை செய்யாத நிலையில் நன்மைகளை செய்யக்கூடியவராக ஒருவர் வாழுகின்ற பொழுது, அந்த மனிதரை மற்ற மனிதர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம உலகத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா இறையச்சதாரிகளை விரும்புகிறான். இறையச்சதாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியில் உள்ளது என்ன? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நேசிப்பான் என்பதை நாம் அறிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, இறையச்சதாரிகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமா, அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்களுக்கு, இறையச்சதாரிகளுக்கு ஏராளமான வெற்றிகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்படியான வெற்றிகளிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். சூரா முல்கிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் என்ன? இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி, மறைவான நிலையிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கின்றது. வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலியை, மகத்தான கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய பண்புகளை பற்றி இறைவன் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது, மின்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும், இப்படி அல்லாஹ் தஆலா பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது அதிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் காஷிஈன வல் காஷியாத், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண்களும் என்று அல்லாஹ் தஆலா அதிலே இறைவனை அஞ்சக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்திலே கடைசியாக இவர்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பை இறைவன் தயார் செய்து வைத்திருக்கிறான். வ அஜ்ரன் அதீமா, மகத்தான கூலியை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா இறையச்சதாரிகளுக்கு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன வைத்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கின்றது, மகத்தான கூலி இருக்கின்றது, மிகப்பெரிய கூலி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கூலியும் இருக்கின்றது என்பதை இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா மகத்தான கூலி கிடைக்கும் என்று சொல்லுகின்றானே, மகத்தான கூலி என்று சொன்னால் என்னெல்லாம் கிடைக்கும்? அதை நாம் பார்க்கின்றோம். இறையச்சதாரிகளுக்கு என்ன கூலிகள் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியிலிருந்து அறிய முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
என்ன சொல்லுகின்றார்கள்? சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த நிழலுமே இருக்காது. மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் தஆலா மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுவான். சூரியனை அல்லாஹ் தஆலா தலைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து வைத்து விடுவான். மக்கள் எல்லாம் ஆடை இல்லாமல் செருப்பணியாதவர்களாக அங்கும் இங்குமாக தன்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று அந்த வெப்பத்திலே, அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் மயக்க நிலையிலே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே கஷ்டப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? 7 நபர்களை, 7 சாரார்களை, 7 செயல்கள் செய்த கூட்டத்தினர்களை அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு, ஏன்பா அதுல கஷ்டத்துல நிக்காத, இதோ என்னுடைய அரிசின் நிழல் இருக்கின்றது, இங்கே வந்து நின்று கொள் என்று அல்லாஹ் தஆலா நிழல் வழங்குவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிசின் நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அதிலே 7 பேர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் இருவர்களும் இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு நிழலை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை யாரு என்று தெரியப்படுத்துகின்றார்கள். வரஜுலுன் தஅத்ஹு இம்ரஅத்துன், ஒரு மனிதர், ஒரு இறையச்சதாரி இருக்கிறார், அவரை ஒரு பெண் விபச்சாரத்திற்கு அழைக்கின்றாள். வா, என்னோடு விபச்சாரம் செய்து கொள், சுகத்தை அனுபவித்துக் கொள் என்று தவறான முறையிலே விபச்சாரத்துக்கு அழைக்கின்றாள். அது சாதாரண பெண்மணி கூப்பிடுறதா? சும்மா நோமலா இருக்கிற ஒரு பெண்மணியா கூப்பிடுறா? இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்றாங்க? தாத்து மன்சபின் வ ஜமாலின், சிறந்த அந்தஸ்துடைய அழகான ஒரு பெண்மணி ஒருவனை விபச்சாரத்துக்கு அழைக்கின்றாள். அந்தஸ்திலே உயர்ந்த அந்தஸ்துள்ளவளாக இருக்கிறாள், அழகிலே உயர்ந்த அழகுள்ளவளாக இருக்கிறாள். இவ என்ன செய்றா? ஒரு இறையச்சதாரியை, ஒருவரை, ஒரு நபரை அழைத்து என்னோடு விபச்சாரம் செய்து கொள் என்று அழைக்கின்ற பொழுது அந்த மனிதன் அந்த நேரத்திலே சொல்லுகின்றான், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் ஒருத்தி விபச்சாரத்துக்கு கூப்பிடுறா, உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறா, அழகாக இருக்கிறாள். இவள் விபச்சாரத்துக்கு அழைக்கின்ற பொழுது தன்னுடைய இறையச்சத்தை வெளிப்படுத்துகின்றான். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று வெளிப்படுத்தக்கூடிய அந்த இறையச்சதாரிக்கு அல்லாஹ்வை அந்த சந்தர்ப்பத்திலே பயந்த அந்த மனிதனுக்கு அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணை அழைக்கின்ற பொழுது அவளும் அல்லாஹ் இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், விபச்சாரத்துக்கு வரமாட்டேன் என்று ஒரு பெண்ணும் அந்த மாதிரி அல்லாஹ்வை பயந்து நடந்தாள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அரிசின் நிழலிலே இறைவன் நாளை மறுமை நாளையிலே நிழல் வழங்குவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். விபச்சாரத்திற்கு அழைக்கின்ற பொழுது வாட்ஸ்அப்பின் மூலமாக, வீடியோ காலின் மூலமாக தன்னுடைய உடலை காட்டக்கூடியவர்கள், இப்படி விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். இந்த மாதிரி எல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கின்ற பொழுது அவளோடு விபச்சாரத்திற்கு சென்று விடாமல் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று இறையச்சத்தோடு ஒதுங்கி நடந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரியப்படுத்துகின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு சாரார் எப்படி? வரஜுலுன், இன்னொரு மனிதன், ذكرல்லாஹ ஹாலியன், அவன் தனிமையிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நினைத்து ஃபஃபாவத் ஐனாஹு,
அவங்களுடைய கண்கள் கண்ணீர் வடித்தது. இந்த மாதிரியான ஒரு மனிதன் தனிமையிலே இருக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்வதற்கு ஷைத்தான் தூண்டக்கூடியவனாக இருப்பான். தனிமையிலே இருக்கின்ற பொழுதுதான் இன்று அதிகமான பாவங்களை செய்யக்கூடிய வகையிலே இந்த உலகத்திலே நமக்கு மொபைல் மூலமாகவே தனிமையில் இருக்கின்ற பொழுது ஏகப்பட்ட பாவத்தை செய்ய முடியும். அந்த நிலையில் தனிமையில் இருக்கின்ற பொழுது அப்படி அவன் பாவத்திலே வீழ்ந்து விடாமல் அல்லாஹ்வை அஞ்சி இறைவனுடைய பயத்தால் இறைவனுடைய அச்சத்தால் அந்த மனிதன் அல்லாஹ்வை நினைத்து கண்களால் கண்ணீர் வடித்தவனாக இருந்தான் என்று சொன்னால் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா அரிசின் நிழலை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1633வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யலிஜுன் நார, ஒரு மனிதன் நரகத்திற்குள்ளே நுழைய மாட்டான். பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத ஒரு மனிதன் நரகத்துக்கே போக மாட்டான். அல்லாஹ்வை அஞ்சி இறையச்சத்தோடு இறைவனை பயந்து அழுத ஒரு மனிதன் நரகத்துக்குள்ள அவன் போக மாட்டான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க, ஹத்தா யஊத லபனு ஃபில் வர்இ, மடியிலிருந்து கறக்கப்பட்ட பால் திரும்ப மடிக்கு போகுமா? ஒரு பசுவுல பாலை கறக்கிறோம், பாலை கறந்து வெளியே எடுத்த பிறகு அந்த பால் திரும்ப போய் அதே பால் அந்த மடியில போய் இருக்குமா? அது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத மனிதன் நரகத்திற்குள்ளே நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். எப்ப ஒரு மனுஷனுக்கு அழுக வரும்? அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பொழுது, இறையச்சதாரிகளாக இருக்கின்ற பொழுதுதான், நம்முடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வை நினைத்து இறைவனுடைய அச்சத்தால் அழக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் என்பதை அன்பிற்குரியவர்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா என்ன வெற்றிகளை வைத்திருக்கிறான்? அல்லாஹ் தஆலா சுவனத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இறையச்சதாரிகளுக்கு, தக்வாதாரிகளுக்கு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு கன்ஃபார்மா சுவர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஹிஜ்ர் என்ற அத்தியாயத்திலே 45-46வது வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முத்தகீன, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் ஃபீ ஜன்னாத்தின், சுவர்க்கத்திலே இருப்பார்கள், வயூன், நீரூற்றுக்களிலே அவர்கள் இருப்பார்கள், உதுகுலூஹா பிஸலாமின் ஆமினீன், அவர்களிடத்திலே நீங்கள் அச்சமற்றவர்களாக அமைதியாக நீங்கள் சுவர்க்கத்திற்குள் செல்லுங்கள், நுழையுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா இறையச்சதாரிகளுக்கு தன்னுடைய சுவர்க்கத்தை வழங்குவான். இறையச்சதாரிகளுக்கு, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், முத்தகீன்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் பாதுகாப்பான இடத்திலே இருப்பார்கள், அவர்கள் சுவர்க்கத்திலே நீரூற்றுகளிலே இருப்பார்கள் என்று சூரத்து துஹானிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு சுவர்க்கத்தை தருவான். அல்லாஹ்விடத்திலே நாம் வெற்றி பெற்று சுவர்க்கத்தை அடைய முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான், சுவனவாதிகள்
எப்படி சுவர்க்கத்திலே இந்த இறையச்சதாரிகள் சுவர்க்கத்திலே இருக்கின்ற பொழுது அவங்க சுவர்க்கத்திலே உள்ள சிலர்களோடு பேசிக் கொள்வார்கள். அந்த உரையாடலை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சுவனத்திலே சிலரை நோக்கியவாறு அவர்கள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வார்கள், விசாரித்துக் கொள்வார்கள். எப்படி அவங்க சொல்லிக்குவாங்க? எப்படி? காலு இன்னா குன்னா கபுலு ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன். நம்ம இப்ப சொர்க்கத்திலே இருக்கிறோம், அது ஏன் தெரியுமா? நாம் நமது குடும்பத்தாரோடு இருக்கின்ற பொழுது முஷ்ஃபிகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, இறைவனை பயந்தவர்களாக நாம இருந்தோம். அதாவது அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறான். ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் நம் மீது அவனுடைய அருளை இறைவன் வழங்கி, வகானா அதாப சமூம், மிக கொடூரமான வேதனையை விட்டும் நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான். இன்னா குன்னா மின் கபுலு நதூஹு, இதற்கு முன்னராக நாம் அவனையே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம். நம்ம அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நம்ம இருந்தோமே. அல்லாஹ் அவனுடைய அருளை நமக்கு வழங்கி அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே கொண்டு வந்து நம்மை சேர்த்திருக்கிறான் என்று இறைவனை அஞ்சியவர்கள் உயரத்திலே ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூறுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த மாதிரி இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு சுவனம் என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா தருவான் என்பதை இதன் மூலமாக உறுதிப்படுத்துகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, தக்வாதாரிகளாக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே நபிகளார் எப்படி இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்களோ, அல்லாஹும்ம ஆத்தி நப்சி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை வழங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை செய்தார்களே, அந்த பிரார்த்தனையை நாம் அதிகமாக செய்து நம்முடைய உள்ளத்தையும் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய ஒரு உள்ளமாக மாற்றி இந்த உலகத்திலே இறைவனை அஞ்சியவர்களாக வாழ்ந்து மறுமையிலே இறைவன் நமக்கு தர இருக்கின்ற அந்த சுவர்க்கத்தை நாம் இறையச்சத்தோடு இருந்தால் அடைந்து கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.